மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். எல்லாருமே நார்செட் 10 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நார்செட் 10 எஸ் பலரோட கனவு, பலரோட லட்சியம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே வருங்காலத்துல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்சிங் அதிகாரியா மாற போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஒரு நாளுமே பிரேக் போடாதீங்க. கண்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க உங்களோட லட்சியத்தை என்ன செய்ய முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே பிஎஸ்சி நர்சிங்கோ, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோ கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த கோர்ஸை படிச்சோம். பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைன்னா கம்மியான சேலரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இப்ப நீங்க ஒர்க் பண்ணாம வீட்டில் கூட இருக்கலாம். ஸோ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி இந்த நார்செட் 10 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலையா? நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட மிட்இயர் அகாடமி இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட மிட்இயர் அகாடமி இப்போ நார்செட் 10க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த பேட்ச்ல நீங்க இப்போ ஜாயின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த நார்செட் 10 பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு சிலபஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, மாக் டெஸ்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணுவாங்க, குரூப் டிஸ்கஷன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருப்பாங்க, உங்களோட அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய பர்சன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், கான்செப்ட் அதாவது சப்ஜெக்டை ப்ராப்பரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் எதுக்கு கோச்சிங் கிளாஸ் போகணும், வீட்டில் உட்காந்தே படிக்கலாமே அப்படின்னு நமக்கு நினைக்கிறோம். ஸோ வீட்டில இருந்து நீங்க படிக்கும்போது அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்காது, ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதோட டஃப் லெவல் எவ்வளவு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப முக்கியம், ஒரு டவுட் இருந்ததுன்னா யாருக்கிட்ட நீங்க போய் கேட்பீங்க? இப்போ உங்க குழந்தைக்கு நீங்க பாடம் எடுக்கிறீங்க, நீங்க கூட இருந்து கைட் பண்ணும்போது உங்க குழந்தை ஈஸியா படிச்சிடுது. அதே மாதிரி தான் உங்க கூட இருந்து நம்மளோட ராஜ்குமார் சார் கைட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க தாங்க லக்கியஸ்ட் பர்சனா இருப்பீங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட மிட்இயர் அகாடமி நமக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அட்மிஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லாருமே என்கொயரி பண்ணுங்க. டீட்டெயில்டா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. இதில் எதில் வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். 4 மந்த் கோர்ஸ் இருக்குது, 6 மந்த் கோர்ஸ் இருக்குது, 12 மந்த் கோர்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ நார்செட் 10க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 4 மந்த் கிளாஸை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்செட் 10 இல்லை, எனக்கு 10 மிஸ் ஆனாலும் நான் அடுத்த நார்செட் பார்க்கணும் அப்படின்னா நீங்க 6 மந்த் 12 மந்த் கோர்சஸ் கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், இவங்களோட ப்ரீவியஸ் ரிசல்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். குறிப்பா நார்செட் 9ஓட ரிசல்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்க பார்க்கும்போது நார்செட் 9ல மோர் தென் 500% நம்மளோட மிட்இயர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல 300 பேர் இன்னைக்கு ஜிப்மர் பாண்டிச்சேரியில நர்சிங் ஆஃபீஸரா செலக்ட் ஆகி ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட மதுரை எய்ம்ஸ்ல 35 பேர் இன்னைக்கு நம்மளோட நர்சஸ் நர்சிங் ஆஃபீஸரா செலக்ட் ஆயிருக்காங்க. மதுரை எய்ம்ஸ் எல்லாம் பாருங்களேன், நம்ம கிட்ட இருக்குது. நம்ம இன்னும் தெரியாம செங்கல் கூட வைக்கல, இல்லைன்னா காம்பவுண்ட் வால் கெட்டல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் பாத்தீங்கன்னா நர்சஸ் ஹையர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்க மதுரை எய்ம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஜிப்மருக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எய்ம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலுமே சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியம், லாஸ்ட் டேட் நவம்பர் 30ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்க அப்படின்னா உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். நம்மளோட சேனல்ல இதே மாதிரி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எம்ஆர்பி நர்சிங் குறித்த அப்டேட்ஸ் ரெகுலர் பேசிஸ்ல கொடுத்துட்டே இருக்கிறோம். தேங்க்யூ.